ஹாய், வெல்கம் பேக் டு அவர் ஷைன் சேனல். நாம் இன்றைக்கி அவர் ஷைன் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐம்பொன் செயினும் மைக்ரோ பிளேட்டட் செயினும் அட்டிகையும் ஐம்பொன் அட்டிகையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்மக்கிட்ட ஜிபே, ஃபோன்பே அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க. சிஓடியில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாத்திரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, லைக் நம்பரோட நீங்கள் நல்லது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் படிக்கக்கூடிய கிவ்அவே வின்னரும் ஆகலாம். சரிங்களா? கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோன்னு ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் காலில் கூப்பிடும்போது நாங்கள் வேறு ஏதாவது வேலையாக இருப்போம், அதை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் வச்சிங்கன்னா அது ப்ராடக்ட் மாறாமல் தவறாமல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்ரஸ் ஃபார்மேட் இதே மாதிரி இருக்கணும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 to 5 டேஸில் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, சூப்பர் பானை. இந்த மாதிரியான டிசைன் உள்ள ஒரு அட்டிகை தான் நம்ம பார்க்க போகிறோம். பியூர் ஐம்பொன்னுங்க இது. இங்கே பாருங்கள், இந்த ஏடி ஸ்டோன்ஸ் இது எல்லாமே எவ்வளோ கிளேர் அடிக்குதுன்னு பாருங்கள். ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது. இந்த உருவம் தான் சொல்கிறக்கு இல்லாமல் இருக்குது. இந்த பெண்டன்ட்டுடைய திக்னஸ் பாருங்கள், நல்ல எம்எம்மாக இருக்குது. அப்புறம் செயினுமே நல்ல குவாலிட்டியான கெட்டியான செயினாக இருக்குது. பட்டை செயின் பாருங்கள், பேக் சைடு எப்படி இருக்குது பாரு, ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது. அச்சு அசல் தங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த அட்டிகை ஒன்று போட்டு ஒரு செயின் போட்டாலே போதும், கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் செயினும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 பீசஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி டபுள் கலரில் ஒன்று பார்ப்போம். இதில் மயில், ஒரே ஒரு மயில் இருக்குது. அந்த மயிலோட ரெக்கையில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது. இது ஏடி ஸ்டோன்ஸ் தான். ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது. மேலே இந்த மாதிரி தாமரை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்படி வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் தான் வந்திருக்கு. பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாம். சரிங்களா? எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் இது உங்களுக்கு பேக் செயின்னு நல்ல கெட்டியாக குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். அது மட்டுமே 100 ரூபாய் வரும். அந்த மாதிரியான பக்கா குவாலிட்டியான அட்டிகை தான். இதுவும் வேணாலும் நீங்கள் என்கொயரியில் ப்ரைஸ் என்னன்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் மாத்திரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் புதுசாக கொண்டு கொடுத்துட்டே இருக்கேன். வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், இது 30 இன்ச்சஸ் 32 இன்ச்சஸ் இருக்கும். இது பியூர் ஐம்பொன்னு. இங்கே பாருங்கள், இந்த நாணல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிங் இருக்குது. ரெண்டையும் ஜாயின் பண்ணுறக்கூடிய ஒரு ரிங் இருக்குது. சரிங்களா? இது ஒரு 10 சவரன்னு சொல்லக்கூடிய அளவில் கொடி டைப்பு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கங்கே ஒரு கட்டிங் இருக்குது. இப்படி ஷைனிங் தெரியறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்படி சுருண்டு வரும்போது அந்த ஷைனிங் தெரியும். சரிங்களா? இது அப்படி தான். இது உங்களுக்கு லைஃப் லாங்காக போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு இது இந்த ஷைனிங் போகாமல் இருக்கும். ஒரு 20 பேத்தில் ஒருத்தருக்கு அந்த ஷைனிங் கிடைக்காம போகலாம். சூழ்நிலை காரணமாக அவங்க இருக்கிற ஏரியா ரொம்ப ஹீட்டாக இருந்தாலோ, அல்லது அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தாலோ, அல்லது தண்ணி உப்பு தண்ணி, கடல் தண்ணி மாதிரி உப்பு தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு இது ஷைனிங் கிடைக்காது. மற்றபடி நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம். குளிக்கும்போது கழட்டி வச்சுட்டு எடுத்து போட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங்காக போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான பியூர் குவாலிட்டி. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே கலரில் கோல்டு மாதிரியே தான் இருக்கும். நான் சாம்பிளுக்காக ஒரு 5 பீசஸ் தருவிச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒன்று பார்த்துருவோம். இதுவும் உங்களுக்கு நல்ல கேரண்டி கோல்டு பிளேட்டடு தான். இது பாருங்கள், நல்ல சீலோடவே வந்திருக்கு. எல்லாமே சீல் வரும், சிலது வர்றதில்லை. இது நல்ல சீலோடு வந்திருக்கு, கேரண்டி. இது ரெகுலராக போட்டாலும் நீங்கள் 6 மாதத்துக்கு போட்டுக்கலாம். தண்ணி பட்டாலும் படாமல் இருந்தாலும் எந்த ஏரியாவுக்கு போனாலும் அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. 6 மாதத்துக்கு மேலே 1 வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு இது
பாலிஷ் போகலாம். நீங்கள் மறுபடியும் ரீபாலிஷ் போட்டுக்கலாம். ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் உங்கள் ஏரியாவில் என்ன அளவுக்கு பாலிஷ் பண்ணுறாங்களோ அதை கொடுத்து நல்ல குவாலிட்டியான பாலிஷ் போட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் 1 இயர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது 30 இன்ச்சஸ் இருக்குது, கோல்டு பிளேட்டட். இது தாலி போட்டுக்கலாம், டாலர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு 5 பவுன் 4 பவுன் 5 பவுன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, கிட்ஸுக்கு வேணும் இல்லைங்களா? கிட்ஸுக்கான செயின் வந்து இது தான். இதுலேயும் சீலோடு வந்திருக்கு. இது நல்ல குவாலிட்டி. நீங்கள் ரெகுலராக போட்டால் தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் போட்டுக்கலாம். ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும். பாக்ஸ் செயினு, இந்த ஸ்கொயர் டைப் செயின். சரிங்களா? இது வந்து பட்ஜெட் ரேஞ்சாக தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? வேணுங்கிறவங்க இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.